எங்களால் முடிஞ்சாலும் நிறைவேற்ற முடியாததுக்கு காரணம் நிதி பற்றாக்குறை, கஜானா காலிங்கிறாங்க. அது ஜெகத்ரட்சகன் வீட்டு பேர் தான் கிடைச்சிருக்குமே, பணவரில் பணத்தை வச்சிருந்தாரு மிச்சத்தை. ஆனா அவங்களுக்கு கொழுப்பானதெல்லாம் விற்கிறாங்க, துப்பாக்கிக்கு பயப்பட்டாங்க. அது உண்மைதான். அவன் ஆயுதம் எவருக்கும் தேவையில்லை. பெட்ரோல் எல்லாம் மனுஷன் வாழ்ந்துடலாம், சாப்பாடு எல்லாம் வாழ முடியாது. அவன்கிட்ட பலம் இல்லை, ஆயுதத்தை எடுக்கிறான். அந்நிய செலாவணி வேற ஒண்ணுமே இல்லை. அந்நிய பொருளை வாங்குறதுக்காக அவன் காசை நம்ம செலவழிக்கிறதுக்கு பேர் தான் அந்நிய செலாவணி. நம்ம அந்நிய பொருள் வாங்கலையே. அட என்னங்க இன்னும் அவங்களுக்கு தெரியாது, ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களே வணக்கம். நாம் தமிழர் தம்பிகை எப்போ பார்த்தாலும் அரசியல் தான் பேசுவாங்க, இவங்களுக்கு வேறு விஷயம் தெரியாது அப்படின்றது போல் பேசியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் வேறு விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறோம். இன்றைக்கி என்ன பேசலாம்? அரசியலும் பொருளாதாரமும், அரசியலும் பொருளாதாரமும். பொருளாதாரத்தை பற்றி பேச போகிறோம். பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறேன்னு சொன்ன உடனே பல பேர் ஆனந்த் ஸ்ரீனிவாசனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் கட்சியோட ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இவர் தான். அதனால் ஒரு கூட்டம் வந்திருக்கோம். பல மல்டி மில்லியனியர் டாலரை பற்றிலாம் நம்மள்ட்ட பேசி சொல்லி கொடுக்க போகிறாப்புல. அதனால் கேப் விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள், பணக்காரன் ஆயிடலாம் நம்மளும். வணக்கம். அன்னையார் நம்மளை அறிமுகப்படுத்திக்கிறத ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி வருங்கால ஆகலாம் வாய்ப்பு இருக்குது. மருத்துவர் என்ன, அதனால் பொருளாதார மேதை, மருத்துவர், அப்படி பல பட்டங்களை தன்னகத்தை வச்சிருக்கக்கூடிய மாமனிதர் தான் மருத்துவர் பால்ராஜ். சரி, இப்போ நம்ம பொருளாதாரம் இல்லாத ஒன்று காட்டக்கூடாது. அது அப்படி இல்லை, நம்மளே நம்மளை புகழ்ந்துக்கலாம். யார் போல போகிறாங்க இதுக்கு பாடம் புகழ்ந்துக்கலாம் அப்படின்றதுல அண்ணன் சொன்ன மாதிரி தான் நம்மளை புகழ்ந்துக்கணும்ல அப்படின்ற மாதிரிக்க புகழ்ந்துக்கிறோம். இப்போ நம்ம முதல்ல இந்த ஹவாலா, அந்நிய செலாவணி அப்படின்னு நம்ம உள்ளூர் பொருளாதாரத்தில் பேசி எல்லாருக்கும் புரிய வைக்க முடியாது. வெளிநாட்டு பொருளாதாரத்துலேருந்து வந்துடுவோம். அந்நிய செலாவணிலேருந்தே வந்துடலான்னு பார்க்குறோம். முதல்ல நம்ம ஏன் எல்லாரும் இந்த அந்நிய செலாவணி அப்படின்ற மேட்டரை பேசுகிறாங்க? என்னது இது அந்நிய செலாவணி? ஒன்றுமே இல்லை, அந்த வார்த்தையை பிரித்து பாருங்கள். அந்நிய செலாவணி, அந்நிய ரூபாயை நாம் வச்சு செலவழிக்கிறதுக்கு பேர் தான் அந்நிய செலாவணி. நான் ரூபாய் எத்தனை செலவு பண்ண முடியும், டாலர் எங்கே செலவு பண்ண முடியும், தினார் எப்படி செலவு பண்ண முடியும்? புரியுதுங்களா? இதைத்தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்நிய ரூபாயை நாம் செலவழிக்க வேண்டிய தேவை ஏன் வருது? அது தெரியல, அதான் கேட்குறோம் உங்கள்கிட்ட. ஏன் வரும் யோசிங்க. அந்நிய வெளிநாட்டுக்கு போனால் வரும். இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? வெளிநாட்டுக்காரனோட பொருளை இங்கே வெளிநாட்டுக்காரன்ட்ட நம்ம வாங்க வேண்டிய தேவை இருந்தால் தானே வரும். வெளிநாட்டுக்காரனோட பொருளை நம்ம சார்ந்து இருந்தோம்னா நம்மளோட தேவை, நம்மளோட பொருளை நாம் உருவாக்காமல் இன்னொரு நாட்டுக்காரன் உருவாக்கி இருந்தோம்னா அவன் பொருளை வாங்குறதுக்கு நாம் அவன் ரூபாயை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? வெளிநாட்டுக்காரன் பொருளை வாங்கக்கூடாது. பி இண்டியன் பை இண்டியன். நீங்கள் போகிற ஆன்டி இண்டியன். கரெக்டு தானே? நான் ஏன் ஆன்டி இண்டியன்? அப்போ நீங்கள் வெளிநாட்டுக்காரன் பொருளை வாங்காதீங்க. அப்போ அது கான்செப்ட் என்ன? பி இண்டியன் பை இண்டியன். அப்போ அது நீங்கள் ஆன்டி இண்டியன் தான். நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக பேசி ஆன்டி இண்டியன். இப்போ இந்தியா பொருளை வாங்கு, இந்திய உற்பத்தி ஊக்குவிங்க. இந்திய பொருளை வாங்க அது அவங்க தேவை பொறுத்து. உங்களுக்கு ஒரு பொருள் தேவை இருக்கும், என்னோட ஒரு பொருள் தேவை இருக்கும். உங்கள் பொருள் தேவையும் என்னோட பொருள் தேவையும் நம்ம நாட்டில் உற்பத்தியாகி கிடைச்சதுன்னா அது நம்ம நாட்டோட காசில் நம்மளால் வாங்க முடியும். அந்த காசு நம்ம நாட்டில் அச்சடிக்காங்களா ரிசர்வ் பேங்க், அந்த அச்சடிக்கக்கூடிய காசோட மதிப்புக்கு நம்ம பொருள் கிடைக்குது. இப்போது நாம் இப்போ ஒரு அமெரிக்காவில் ஒரு உற்பத்தி ஆகிற ஒரு பொருளோ, இல்லை பிரிட்டனில் உற்பத்தி ஆகிற ஒரு பொருளோ, இல்லை ஜப்பானில் உற்பத்தி ஆகிற ஒரு பொருளோ நாம் வாங்க வேண்டியிருக்கு. அதோட நம்மளோட தேவை அது இருக்குது அப்படின்னா, சைனாவில் உற்பத்தி ஆகிற பொருளோ வாங்க வேண்டியிருக்குன்னா அவன் அந்த நாட்டில் உற்பத்தி பண்ணுற பொருளை இங்கே வைக்கும் போது என்ன பொருளில் என்ன ரேட்டில் என்ன பணத்துல விற்பான், அவனோட காசுல தானே விற்பான். ஆமாம், ஏன்னா அவனுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டியூட்டி இருக்கு, அவன் காசுல தான் விற்பான். அப்ப அவன் காசை நம்ம அரசாங்கம் தேக்கி வைக்க வேண்டிய சூழல் வருது. அப்ப அவன் காசு எப்படி தேக்கி வைப்பாங்க? நம்ம காசை விலை கொடுத்து அவன் காசை வாங்க வேண்டிய சூழல். அப்படி நம்ம என்ன வெளிநாட்டு பொருளை வாங்கிட்டோம்? நம்ம பாருங்க, நம்ம ஊர்ல தான் ஜவுளி கடையில் டிபெண்டன்ஸ் தான், சார்பு தான். இப்ப நாம என்ன சொல்றாங்க, சார்புணிகள் மாதிரி தான். என்ன சொல்றதுதான், அதாவது எனக்கு தேவையான பொருளை நான் உற்பத்தி பண்ணி அதை நான் பயன்படுத்தி வாழ்றது தான் என்னோட. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஊர் ஜவுளி கடையில் போய் தான் ஜவுளி எடுக்கிறோம், நம்ம ஊர் கடையில் தான் நம்ம சாப்பிட்றோம், நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்டில் தான் பொருள் வாங்குறோம். விஷயம் தான். அப்புறம் ஏன் அதில் இன்னும் நாங்கள் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிக வேண்டியிருக்கு அதைத்தான் பத்திரிகைகள் பூரா எழுதிக்கிட்டே இருக்காங்க. அந்நிய செலாவணி எனக்கு என்னன்னா, இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பொருளாதார மேதிட்ட கேளுங்கன்னாங்க. அது முடியாது, அவர் காங்கிரஸ்காரர், அவர்கிட்ட கேட்க முடியாது. நாங்கள் சீமான் தம்பிகள் எங்க கட்சியில் ஒரு பொருளாதார மேதையை கண்டுபிடிச்சாங்க. இல்லைங்க, உங்களை தேடி வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை. அந்நிய செலாவணி வேற ஒன்றுமே இல்லை. அந்நிய பொருளை வாங்குறதுக்காக அவன் காசை நம்ம செலவழிக்கிறதுக்கு பேர் தான் அந்நிய செலாவணி. நம்ம அந்நிய பொருள் வாங்கலையே, பேங்க்லன்னா நம்ம காசை தான் வச்சுப்போம். அப்போ நம்ம பொருள் ஏன் அந்நிய செலாவணி கையிருப்பு வைக்கணும்னு அமைச்சர் பேசுறாங்க. இங்க பிடிக்குதா? அந்நிய செலாவணி ஏன் வைக்க வேண்டியிருக்கு? அப்ப நாம பயன்படுத்தல, மக்கள் பயன்படுத்தல அப்படின்னா யார் பயன்படுத்திட்டு இருக்கா அந்நிய பொருட்களை?
அதுதான் பிரச்சனை. அந்நிய பொருள் என்னன்னே எங்களுக்கு தெரியல. அதுதாங்க பிரச்சனையே. இங்க பிரச்சனை வந்து நம்ம நாட்டு மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நம்ம நாட்டிலே உற்பத்தி ஆயிருச்சுன்னா நீங்க அந்நிய ரூபாய் தேவைப்படவும் போறதில்ல, அந்நிய பொருட்களும் நமக்கு தேவைப்பட போறதில்ல. அதே மீறி அதுக்காக இன்னைக்கு என்ன சொல்றது, குளோபலைசேஷன் ஆயாச்சு. எல்லா பொருளும் எல்லா நாட்டிலும் விற்கலான்னு ஆகும்போது வந்து தேவைகள் மாறத்தான் போகுது. தேவைகள் என்னோட தேவை எங்கனாலும் இருக்க போகுது. அந்த தேவைக்காக நான் ஒரு சில காசு செலவழிக்கிறது தவறு இல்லை. ஆனால் முழுவதும் நான் அந்நிய ரூபாயே சார்ந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து அமெரிக்கா இருக்குதுன்னா அமெரிக்கா வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய என்ன சொல்கிறது க்ரூட் ஆயிலை பூரா அவன் வந்து அந்த நாடுகளை தன்னோட ஆயுத பலத்தால் மிரட்டி அவன் காசில் விற்க வைக்கிறான். மத்திய கிழக்கு நாடுகளில் குரூட் ஆயில் அமெரிக்கா மிரட்டுறானா? ஆமாம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அமெரிக்கா டாலரில் ஏன் மத்திய கிழக்கில் அவங்க நாட்டு மண்ணில் கிடைக்கக்கூடிய குரூட் ஆயிலை வந்து ஏன் அமெரிக்கா டாலரில் விற்கணும்? அவங்களுக்கு கொழுப்பானதெல்லாம் விற்கிறாங்க. துப்பாக்கிக்கு பயப்பட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன். அதைத்தான் சொல்றேன். அப்போ அமெரிக்கா வந்து அவங்கள வந்து அவன் ஒப்ரஸ் பண்றதுனால அவன் நாட்டில் விளையக்கூடிய ஒரு பொருளை கூட இன்னொரு நாட்டோட காசுல அவன் விற்க வேண்டியிருக்கு. அப்போ அவன் வந்து அமெரிக்கா டாலர்ல விற்கும் போது வந்து அமெரிக்கா டாலரோட மதிப்பு கூடுமா, அவன் நாட்டு காசு மதிப்பு கூடுமா? நீங்க சொல்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நம்ம ஊர்ல நம்ம போடுற பெட்ரோலு நம்ம வந்து ரூபாயில வாங்குறோம். ஆனா அமெரிக்கா டாலர் கணக்கு விழுது. நம்ம பெட்ரோல் பங்க்ல இந்திய ரூபாயை கொடுத்தாலும் பெட்ரோல் விலை இங்க வந்து நமக்கு இன்னைக்கு 100 ரூபாய் இருக்குதுன்னா அமெரிக்கா டாலருக்கும் இந்திய ரூபாய்க்கு மதிப்புக்குள்ள வந்து வேரியேஷன் வரும்போது பெட்ரோல் ரேட்டு கூடுது குறையுது இல்ல? ஏன் கூட பெட்ரோல் தேவையை பொறுத்து விலை கூடுததா குறையதா இருக்கணும். ஆனா அது இருக்காது. அமெரிக்கா டாலர் அவன் எங்கேயோ இருக்க ஒரு நாட்டுக்காரனோட காசு அவன் ரூபாயோட மதிப்பு குறைஞ்சதுன்னா நமக்கு பெட்ரோல் விலை ஏறும் இறங்கும். இது எப்படி? அப்ப நாம வந்து என்ன தற்சார்புல இருக்கும்? அதாவது இப்ப நீங்க சொல்றது எப்பதான் எனக்கு புரியுது. நம்ம வெளிநாட்டு பொருள்னு வாங்குறது டெய்லி வாங்கிட்டு இருக்கோம். நம்ம போடுற பெட்ரோல் டீசல் எல்லாமே வெளிநாட்டு பொருளா இருக்குது. அதாவது அவன் டாலர்ல ரூபாய் கொடுத்து வாங்குறோம். நம்ம மோடியா இருக்கட்டும், ஐயா ஸ்டாலினா இருக்கட்டும் போறாங்களா, நாங்க ஜப்பான்ல போய் முதலீடு எடுத்தோம், நாங்க சிங்கப்பூர்ல போய் முதலீடு எடுத்தோம், இந்த கோவைசர்லா சொன்ன மாதிரி என்ன ஜப்பான்ல கேட்டு வந்தாங்க, அமெரிக்காவில கேட்டு வந்தாங்கன்ற மாதிரி அங்கங்க போய் முதலீடு எடுத்துட்டு வராங்கல்ல. முதலீடு எடுத்துட்டு வர யாரு அவங்க? முதலீடு வெளிநாட்டு கம்பெனி வரான். அவன் வந்து இங்க வந்து வேலை வாய்ப்பு எவ்வளவு யார் வளம்? நாட்டை பத்தி உங்களுக்கு புரியவே இல்லைங்க. வளம் யார் வளம்? அதாவதுங்க இன்னைக்கு வெளிநாட்டு முதலாளி இங்கே வாரான், இங்கே இருக்கக்கூடிய வளத்தை பயன்படுத்துகிறான், இங்கே இருக்கக்கூடிய மனித ஆற்றலை பயன்படுத்துகிறான், இங்கே இருக்கக்கூடிய நீர்வளம், நிலவளம், நம்மளோட என்ன சொல்றது மின்சாரம் அத்தனையுமே அவன் பயன்படுத்தி வேலைவாய்ப்பு தந்துருதான். விடுங்க, வேலைவாய்ப்புலாம் தந்துருவான். ஆமா, வேலைவாய்ப்பு தந்தா வசதியான வாழ்க்கை கிடைக்கும். கார் வாங்குறோம், பங்களா வாங்குறோம், எவ்வளவு பெரிய கம்பெனி. அதுதான் அப்புறம் பெரிய பெரிய ஜவுளி கடையில துணி வாங்குறோம், பெரிய பெரிய நடிகர் நடிச்ச படம், நம்ம காசுல எல்லாம் பெரிய நடிகர் நடிச்ச படத்தை தியேட்டர்ல பாக்குறோம். தியேட்டர் டிக்கெட்டோட பாப்கார்ன் விலை கூட இருக்கு. அதை நடிகர்கள் கேட்க மாட்டாங்க, கட்சி தொடங்கிறோம், அதெல்லாம் நாங்க ஆதரிப்போம். எவ்வளவு வேலை அந்த மனப்பாங்கு இருக்கிறதுனாலதான் அவன் வந்து பண்றான். அவன் வந்து பண்றவன் வந்து நம்ம காசுல லாபம் எடுத்துட்டு போவானா? அவன் நாட்டுக்கு அவன் காசுல தான் அவன் கம்பெனி தொடங்க. அப்போ நம்ம நாடு என்ன பண்ணும்? அவனுக்கு சம்பளம். அவன் இப்ப நமக்கு அவன் இங்க வந்து நம்ம காசை வந்து என்ன பண்ணுவான்? அவன் நம்ம காசை பூரா எடுத்து அவன் காசை மாத்திக்கிடுவான். அதை ஓஹோ, இப்போ புரிஞ்சு போச்சுங்க நீங்க சொல்றது. வெளிநாட்டுல இருந்து ஒரு பல்லு தேய்க்கிற கம்பெனிக்கார இன்னைக்கு வந்து நான் ஒரு ஆப்பிள் பழம் வாங்குறேன், அதை காசு கொடுத்து வாங்கினோம்னா அதை சாப்பிட முடியும். ஒரு காசை கொடுத்து அமெரிக்க டாலரை வாங்கினோம்னா திருப்பி அதை கொடுத்து $100 கொடுத்து ஒரு அமெரிக்க டாலர் வாங்குறோம்னா அந்த டாலர் என்ன செய்யறது? சாப்பிட முடியுமா? திருப்பி கொடுத்து ஒரு பொருள் தான் வாங்கணும். திருப்பி கொடுத்து பொருள் தானே வாங்கணும். அப்ப நான் எதுக்கு டேரக்டா அந்த பொருள் தானே வாங்கணும்? அப்ப அந்த பொருள் தானே நாட்டில் உற்பத்தி ஆகணும். புரிஞ்சிச்சு நீங்க சொல்றது. இப்ப எனக்கு புரிஞ்சுட்டு வெளிநாட்டுல இருந்து இப்போ கம்பெனியை கூட்டு வர்றது, இங்க வந்து பொருளை தயாரிச்சு நம்ம மக்கள்கிட்ட வித்து, இப்ப ஜப்பான் கம்பெனி வருதுன்னா இங்க இருந்து தயாரிச்சு இங்க வித்து போகும்போது ஜப்பான் டாலரா எடுத்துட்டு போயிருக்கான். ஜப்பான் என்ன எடுத்துட்டு போவோம். அதுக்கு தான் இங்க இவங்க வந்து நம்ம நாட்டு காசு அச்சடிச்சு அவன்கிட்ட கொடுத்து அவன் காசு இங்க வாங்கி பேங்க்ல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்நிய செலவணி கையிருப்பு இவன் கொண்டு போறது. அதுக்கு தான் அமெரிக்க டாலர் டெய்லி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு, இந்தியாக்குள்ள வந்துட்டே இருக்கு. இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்ப பெட்ரோல் போடக்கூடாது நாள்ல இருந்து கரெக்ட் தானே? பெட்ரோல் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து நான் அந்நிய செலவணி கையிருப்பு அவசியம் இல்லைங்கிறத பத்தி பேசணும். அப்ப இது எப்படி சரி பண்றது இந்த பிரச்சனையா? இப்போ இந்த இதை எப்படி சரி பண்றதுன்னா இங்க மக்கள் நாம தான் உணரணும், நாம தான் புரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்கணும். இன்னைக்கு நாம வந்து கேட்கறதே இல்லையா? அவன் பாட்டு கையிருப்பு என்னது முதலீடு கொண்டாட மோடி சொன்ன போது இவங்க என்ன சொன்னாங்க? வெளிநாட்டு முதலாளிகளை கொண்டாந்து தாரைவா இருக்காங்க. நாங்க இவங்க என்ன செய்தாங்க? இவங்க தாரைவா இருக்காங்க. நம்ம அரசியலுக்குள்ள போன்ற பொருளாதாரத்துக்குள்ள போயிடும். ஏன்னா அரசியலும் பொருளாதாரம் போறப்ப நம்ம இப்போ இந்த அந்நிய செலாவணி மேட்டர்னு புரிஞ்சு போச்சு. அந்நிய செலாவணி இப்போ ஏன் கையிருப்பு வைக்கணுங்கிறதையும் சொல்றீங்க. அந்நிய செலாவணி எப்படி தவிர்க்கலாம்? கையிருப்பு வைக்காமலே தவிர்த்தா நாட்டுக்கு பிரச்சனை வந்து முடியாது. அதாவது இப்போ நம்ம இருக்கக்கூடிய நிலைமை, நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இன்னைக்கு உலகம் பூரா குளோபலைசேஷன் எல்லா நாட்டிலையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எந்த நாட்டோட தயாரிப்பை எந்த நாட்டில் கொண்டனாலும் விற்கலாம், யாருனாலும் எங்கனாலும் பண்ணலாம். அதனால நிறைய லாபங்கள் இருக்கு. இப்போ நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருள் நம்ம கருப்பட்டியோ வெள்ளமோ இல்லை பதநீர் கூட நம்ம அமெரிக்காவில் கொண்டு விற்க முடியும்.
வைக்கலாமா? வைக்கலாம் வைக்கலாம் வைக்கலாம். ஆனா அதுக்கான என்ன வாய்ப்புகளை வந்து நம்ம அரசாங்கம் உருவாக்கணும். நமக்கு கல்வி பதநீர் தயாரிக்க விட மாட்டேங்கிறாங்களே. அதானே சொன்னேன், விற்கலாம்னு தெரிஞ்ச நம்ம ஏன் நம்ம இங்க தயாரிக்கக்கூடிய ஒரு திராவிட பணம் வித்துட்டு இருக்குல்ல? தயாரிக்கக்கூடிய பொருளை வந்து மக்கள் அதை கொடுத்தாக்கி மக்கள் ஏற்றுமதி பண்ணதுக்கு அரசாங்கம் ஒத்துழைச்சதுன்னா, அரசாங்கம் அதுக்கான பிளாட்ஃபார்ம் உருவாக்குச்சுன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே நாம பொருளாதாரத்துல மேன்மையடைய முடியும். ஆனா அதை செய்ய மாட்டாங்க. அவங்க அதாவது இங்கேயே தயாரிக்கிற பொருளை நாம எங்கனாலும் கொண்டு விற்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணா நம்மளோட பொருள் தேவை அங்க அதிகரிச்சதுன்னா நம்ம காசோட மதிப்பு கூடும். அப்ப நீ அப்ப சொல்ற அவன் நாட்டு பேங்க் வந்து நம்ம காசை அவன் காசை டாலரை கொடுத்து நம்ம ரூபாயை வாங்க வேண்டிய வரும். அப்ப நம்ம ரூபாயோட மதிப்பு கூடும். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இங்க தயாரிப்பே இல்லாததுனால இன்னொரு நாட்டோட பொருளை நம்ம பயன்படுத்துறதுக்காக நம்ம காசை, நம்ம அச்சடிக்கக்கூடிய காசை கொடுத்து அவன் காசை வாங்க வேண்டியிருக்கு. அப்ப என்ன பண்ண, அவன் காசு தன்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேப்பரோட மதிப்பு கூடுது. அவன் வேலையே அமெரிக்காவில் பார்க்காம அடிக்கக்கூடியங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பேப்பரோட மதிப்பு கூடுது. இந்தியாவில் அச்சடிக்கப்படக்கூடிய ஒரே காரணத்துக்காக இந்த தாளோட மதிப்பு இறங்கிட்டே இருக்குது. பாத்தீங்களா, அமெரிக்காக்காரன் வேலையை பார்க்காம வெறும் நோட்டு மட்டும் லாட்டரி டிக்கெட் மாதிரி நோட்டை அடிச்சிருக்கான். மட்டும் அவன் பாட்டு என்னது பிட் நோட்டீஸ் மாதிரி அடிப்பான். அடிச்சு கொடுத்து அவன் பணக்காரனா இருக்கான். அந்த நோட்டுக்கான ஆதாரம் அவன் நாட்டுல இருக்கா இல்லையாங்கிறத பத்தி அவனுக்கு கவலையே இல்லை. அவனுக்கு ஏன் ஆதாரம் ஒண்ணே ஒண்ணுதான், துப்பாக்கி. நம்மையே வந்து பெட்ரோல் வாங்குற பாய் கிட்ட டீல போட்டுட்டே இங்க வா ரூபாயில வாங்குன்னு சொல்லி மிரட்ட முடியாது. நம்மளாம் இந்துத்துவ நாடுல அது வேற, நம்ம கோமியம் குடிப்போம், வாயில உள்ள அனுமதிக்க முடியும்ல. அது வேற பிரச்சனை இல்லை. இந்த கோமியம் குடிக்கிற அளவுக்கு பெரும் பிரச்சனை இருக்கு. சரி, இவங்க பொருளாதாரத்தை பத்தி படிக்க மாட்டாங்க போல இருக்கு. சரி, இப்ப எனக்கு இன்னொரு மேட்ரு நீங்க சொல்ல வரத புரியுது. இப்ப நம்ம ஊர்ல பொருளை தயாரிச்சு இப்ப அமெரிக்காக்காரன் ஒரு பொருளை அவன் வெப்பன் ஒரு வச்சு நாடு மிரட்டி வந்து எப்படி தன் நாட்டுல உற்பத்தி ஆகிற பொருளையும் அந்நிய நாட்டுல உற்பத்தி ஆகிற பொருளையும் சார்ந்து இருக்கிறத பொறுத்து தான் பொருள் ஆதாரமே. நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஒரு 80% உள்நாட்டு தயாரிப்புகளாக இருந்து நம்ம நம்ம மக்கள் இப்போ 140 கோடி மக்கள் இருக்கோம். 140 கோடி மக்களுக்கு தேவையான பொருட்களில் வந்து ஒரு 80% இந்திய உள்நாட்டிலே தயாரிப்பாகக்கூடியதை தயாரிக்கிறதை ஊக்குவிச்சாங்கன்னா இந்திய நாட்டோட மதிப்பு வந்து இன்னைக்கு இருக்க உலகத்துல இருக்க எல்லா கரன்சியோட மதிப்போட கூட தான் செய்யும். ஏன்னா இங்க மக்கள் தொகை அதிகம். ஆமா, பயன்படுத்த நுகர்வு அதிகம் இல்ல, நுகர்வு அதிகமாக இருக்கும்போது நம்மளோட தேவைகள் அதிகமாக இருக்குது. தேவைகள் அதிகமாக இருக்கும்போது நம்ம ரூபாயோட மதிப்பு தன்னாலே கூடும். இங்க உற்பத்தி அதிகமாகும் போது. ஆனா இங்க அது எதையுமே செய்யாம இங்க இருக்கக்கூடிய மக்களை பூரா வெளிநாட்டு கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டு வேலை வாய்ப்பை கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவன் தயாரிச்சு பொருளை பூரா அங்க கொண்டு போய் மறுபடியும் அவன்கிட்ட இருந்து நம்ம வாங்க வேண்டியிருக்கு. அவன் காசை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. கரெக்ட் தான். அப்போ நீங்கள் சொல்கிற மேட்டரை வச்சு நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கார்கள்லாம் இங்கே தயாரித்து இங்கே நிப்பாட்டி திருப்பி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறான். அங்கேருந்து திருப்பி நம்ம வெளிநாட்டுக்காரர் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறதா. அப்போ அவன் பணத்தை நம்ம வாங்க வேண்டியிருக்குது. குரூடாயில் நம்ம வாங்குறான். அப்போ அவன் டாலரில் வாங்கி வேண்டியிருக்குது. டெய்லியும் பெட்ரோல் போட்டு ஆகணும். ஓஹோ, இதான் மேட்ரு. இப்போ சொன்ன மாதிரி இங்கே ஒரு பேஸ்ட் கம்பெனி, இங்கே ஒரு சோப்பு கம்பெனினா அது அவன் கம்பெனியாக இருக்குது. இல்லை, அது நம்ம பொருள் எங்கே தயாரிக்கிறான். ஆனால் கம்பெனி அவங்களுக்கு மறுபடியும் டாலராக அவன்கிட்ட கொண்டு போயிடுறான். அவன் ரூபாய் தானே கொண்டு போவான். அவன் இன்னைக்கு எவ்வளோதான் இங்கே தயாரிக்கட்டு இந்திய ரூபாய் எடுத்துட்டு அப்போ அவன் நாட்டில் என்ன செய்ய போகிறான்? அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவன் டாலரை தான், அவன் ரூபாய் தான். அப்போ இந்தியா என்ன பண்ண, அவனுக்கு டாலராக கொடுக்கணும்னா இந்திய ரூபாயை கொடுத்துட்டு டாலர் அவன் நாட்டில் வாங்குவோம். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ரூபாயை வந்து வெளிநாட்டுக்காரன் வாங்கணும். வாங்கித்தான் அவனுக்கு. இப்போ அமெரிக்கா நீங்கள் சொன்ன மாதிரி கல்பு நாடுகளை ஃபுல்லாக மிரட்டி துப்பாக்கி அடிச்சுட்டே இங்கே வா அப்படின்னு சொல்லி அவங்கள பாய்களை மிரட்டிடுறாங்களே. இதே மாதிரி நம்ம அவங்களை மிரட்ட முடியாது. நம்ம வந்து நம்ம அந்த அன்பை போதிப்போம் உலகத்துக்கு வச்சு விடுவோம். நம்ம எப்படி நம்ம ரூபாயை அவன்கிட்ட திணிச்சு வாங்கி அவனு நிர்பந்திக்கிறது? எல்லாம் இருக்குங்க. அமெரிக்கா நாட்டில் அவன்கிட்ட வளம் இல்லை. அவன் வந்து ஆயுதத்தை வச்சு மிரட்டி அவன் வல்லரசாக காட்டிக்கிறான். அதாவதுங்க, இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஆயுதத்தை வச்சு மிரட்டு தான் நம்மளால முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆயுதத்தை வச்சு மிரட்டி ஒருத்தனோட பொருளாதாரத்தை ஸ்டாண்ட் பை பண்ண முடியாது, நிலைநிறுத்த முடியாது. பொருளாதாரத்துக்கு தேவை பொருள் தான் ஆதாரம். பணத்தை வச்சுட்டு பொருளாதாரத்தை நிரூபிக்க முடியாது. பொருளை வச்சு பணங்கிறது பேப்பர் தானே. ஆமா, பொருள் தான் ஆதாரம். அப்போ பொருள் தான் தேவை. அவன் வந்து பொருள் இல்லாமலே அவன் பொருளாதாரத்தை நிலைநாட்டுறான்னா அது போலியான பொருளாதாரம். துப்பாக்கி பொருளாதாரம், துப்பாக்கி முனையில ஒரு பொருளாதாரத்தை இருக்கு. அதே துப்பாக்கி முனை எதிர் சைடு இருந்து வரும்ல, அவனோட பலம் ஆயுதத்துல பலம் ஆயிட்டான்னா அமெரிக்கா பொருளாதாரங்கிறது இன்னைக்கு அமெரிக்கா டாலர்ல முதலீடு பண்ண அத்தனை பேருமே டவுன் ஆயிடுவாங்க. முதல்ல அதை செய்யணுங்க. அமெரிக்கா டாலரை பூரா அவன் நிப்பாட்டிட்டு முடிஞ்சது. அமெரிக்காங்கிற பெட்ரோல் குறைஞ்சிடும், எல்லாமே குறைஞ்சிடும். ஏன்னா அவன் பொருளே இல்லையா, அடுத்தவன் பொருளை அவன் வாங்கி விற்கிறான். அவன் வாங்கி விற்கிறல, அவன் காசுல விற்கிறான். ஆனா இப்ப நாம அவன்கிட்ட வளம் இல்ல, அதனால அவன் ஆயுதத்தை வச்சு மிரட்டுதான். நம்ம நாட்டுல என்னங்க வளம் போற, இயற்கை வளங்கள் அவ்வளவு இருக்கு. நம்ம வளத்தை தேடி தானே வரான். இன்னைக்கு திராவிட ஆட்சி பார்த்தா வரானுங்க அந்நிய முதலீடு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய வளங்களும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மனித ஆற்றலையும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அத்தனை மலை வளம் காட்டு வளத்தை பார்த்து தான் ஒரு பெரிய முதலாளி, வெளிநாட்டு முதலாளி இங்க வந்து முதலீடு பண்ண வரான். இங்க நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களோட ஆட்சி நிர்வாகத்தை அவன் காசாக பாக்குறான். நாம அந்த வளத்தை அழிக்காமலே காசாக்க முடியும்ல? அது எப்படி? எங்க ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து அவன் வளத்தை அழிச்சுதான் காசாக்க முடியும். அவன் தொழிற்சாலை தான் போட போறான். நாம வந்து இங்க இருக்கக்கூடிய விளைபொருட்களை வச்சு இன்னைக்கு உலகத்துல 800 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கோடி மக்களுக்கு ஒருவேளை உணவே இல்லைங்கிறாங்களே. வெளிநாட்டுக்காரன் இங்க வந்து நம்மளோட வளத்தை திருடி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான்.
அப்போ நம்ம வளத்தை திருடாமலே நம்மளோட இயற்கை வளத்தை அழிக்காமலே நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். அப்படி வாய்ப்பு இருக்குதா? வளத்தை வச்சு தானங்க எல்லாமே இருக்கு. நம்ம வளத்துல இருந்து நாம உற்பத்தியை உருவாக்கலாமே. மண்ங்கிறது ஒரு வளம். மண்ணில் மேலே நீங்கள் மண்ணை அள்ளி விற்கிறதுக்கும் மண்ணின் மேலே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை விளைவிச்சு அந்த உணவுப் பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணலாமே. ஏன்னா உணவுப் பொருட்கள் இப்போ டிமாண்ட் இல்லாமையா இருக்கு. சார் அதே எப்படி நம்ம ஊர்ல எவ்வளவு சாப்பாட்டு கடை இருக்கு? இல்ல, சாப்பாடெல்லாம் விற்கலாமான்னு கேட்டாங்க. நீ சாப்பாடு விற்கிறதா பெரிய பணக்காரன். அப்படி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுங்க, அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது இல்ல, 40 கோடி மக்களுக்கு ஒருவேளை உணவே இல்லை, அதனால தான் நாங்கள் ரேஷன் கொடுக்குறோம். கவர்மெண்ட்டே சொல்லு 80 கோடி சொன்னாங்க. ஆனாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி? உணவுப் பொருட்களை வந்து உணவுப் பொருட்களோட தேவை இருக்கு, பசியில மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் தொகை அதிகரிப்பு இருக்கு, உற்பத்தி கம்மியா இருக்கு. அப்போ உணவுப் பொருளோட உற்பத்தி எப்ப தேவை எப்படி குறையும்? சரி, உணவுப் பொருளோட விலை எப்படி குறையும்? உணவு உற்பத்தியை மட்டுமே வச்சுமே ஒரு சட்டமன்ற தொகுதியை பணக்கார தொகுதி ஆக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. வேற ஏதாவது பண்ண முடியுமா? அந்த இயற்கை வளத்தை கெடுக்காம ஒரு சட்டமன்ற தொகுதி, இப்போ நம்ம தமிழ்நாடு இந்தியான்னு பார்க்காம ஒரு குறிப்பிட்ட ஏரியா, தென்காசி மாவட்டத்தை எடுத்துக்கிடுவோம். தென்காசி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதி. தென்காசியில் எத்தனை இயற்கை மலை சார்ந்தது வெஸ்டர்ன் கேட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாவே தென்காசியை சுற்றி இருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய எத்தனையோ இடங்கள் வந்து சுற்றுலா தலங்களா மாற்றக்கூடிய இடம் இருக்கு. சுற்றுலா தலங்களா அரசு உருவாக்கி அதை வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிச்சு இன்னைக்கு அதை ஃபுல்லாவே மக்கள் கூடக்கூடிய ஒரு இடமா மாத்தினாங்கன்னா மக்களுக்கு ஒரு இன்னைக்கு பழைய குற்றாலத்துக்கு போகிறதுக்கு ஒரு பைக்குக்கு 40 ரூபா 50 ரூபா வாங்குறாங்க, ஒரு காருக்கு 40 ரூபா 50 ரூபா வாங்குறாங்க, லாரிக்கு இவ்வளவு வாங்குறாங்கன்னு இருக்கு. இதை மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மலைப்பகுதிகளையுமே வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றி அதில் காசு எங்க கேரளாவில் சும்மா நீங்கள் நம்ம அருவியில் சும்மா போய் குளிச்சுட்டு இருந்தோம்ல, கேரளாவுக்குள்ள ஒரு அருவியில் போய் குளிச்சு வர முடியுமா? காசு எவ்வளோ காசு வாங்குறாங்க? டோல்கேட்டு இல்லை, அது வந்து நீங்க வசூல் பண்ணி பணக்காரன் ஆகிறது வசூல் இல்லைங்க, வசூல் சுற்றுலாத்தலம். அது சுற்றுலாத்தலம் அரசாங்கம் எப்படினாலும் நீங்கள் இப்போ பழைய குற்றாலத்துக்குள்ள நீங்க கார்ல போனீங்கன்னா 40 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு. அது அரசாங்கத்துக்கு தானே போகுது, அரசாங்கம் தானே டெண்டர் விடுது. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளை இன்னைக்கு இங்க வெறும் நான் அந்த குற்றாலத்தில் இருக்கக்கூடிய பழைய குற்றாலம் புது மேன்மை அருவி மட்டும் தான் இருக்காங்க. இப்போ நம்ம தென்காசியில இவ்வளவு வளங்களை வச்சு பணம் சம்பாரிச்சு தொகுதியை மேம்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏங்க அது முடியாம எப்படிங்க? அவன் வந்து இங்க கொண்டாந்து ஒரு வெளிநாட்டு முதலாளி இங்க வந்து 500 கோடி 1000 கோடி 2000 கோடி முதலீடு பண்ணுது, நாங்க 2000 பேர் 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? அது ஏங்க இன்னைக்கு அவன் வந்து முதலீடு பண்ணி இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லுதியா? நல்லா ஷர்ட் போடுறோம், நல்ல தேட்டர் உருவாக்குறோம், நல்ல கார் வச்சிருக்கோம். இந்த கார் தொழிற்சாலையா இருக்கட்டும், இன்னைக்கு நீங்க கையில போட்டிருக்க வாட்சா இருக்கட்டும், இன்னைக்கு நீங்க போட்டிருக்க ஷர்ட்டா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் மூலப்பொருள் என்னது? இன்னைக்கு ஒரு ஷர்ட்டுக்கு மூலப்பொருள் என்ன? பருத்தி. எங்க இருந்து வருது? அது நம்ம மண்ணில் தான் இருந்தது. அந்த மூலப்பொருள் எல்லாம் நம்ம உருவாக்க முடியும், ஆனா அந்த மொத்த பொருளை உருவாக்க முடியாதா? அது நம்ம உருவாக்கலாம் இல்லையா? அவ்வளவுதானே. அதே மனிதன் நம்ம மனிதாற்றல் வச்சு தான் அவன் பயன்படுத்தி உற்பத்தி பண்ணி அங்கே கொண்டு போறான். இந்த மூலப்பொருள் எல்லாம் நம்மகிட்ட கிடைக்கும் போது இந்த மண்ணின் வளத்தையும் வச்சு இந்த நீரையும் வச்சு அதே தொழிற்சாலையை நம்ம தென்காசி மாவட்டத்திலே நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம உருவாக்குறதுக்கு தொழிற்சாலையை போட்டுட்டு அங்கே வேலைவாய்ப்பு போடலாமே, அரசாங்கம் போடலாம். இன்னும் எவ்வளவோ இருக்கு. நீங்க அரசாங்கத்தில் நீங்க சொல்றது போலவே ஏற்கனவே இந்த கோஆப்டெக்ஸ் இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, எங்க செயல்படுது அரசாங்கத்தோட நல்லா செயல்பட்டாங்க. நாம வந்து ஒரு தனியார் உதக்கம் நோக்கி போக வேண்டியிருக்கு, இன்னும் தனியார் முதலாளி உள்ள கொண்டாட வேண்டியிருக்கு. இதை எல்லாமே செய்யறதுக்கு தாங்க அரசாங்கம். ஆனா நீங்க இது எதுவுமே செய்ய முடியாத மாதிரியும் ஒரு தனியார் இல்லைன்னா இங்க எதுவுமே வளர்ச்சி இல்லைங்கிற மாதிரி தனியாருக்கு கொடுங்க. 80% கவர்மெண்ட் 20% தனியார் கொடுக்குறீங்க. 80% தனியார் கொடுத்துட்டு 20% கவர்மெண்ட் பண்ணீங்கன்னா எப்படி மக்களுக்கு வளர்ச்சி இருக்கும்? சரி, இந்த விஷயத்த சொல்றீங்க. இப்போ உணவு தேவை அப்படின்னு வரும்பொழுது மக்கள் ஒரு உணவு தேவைன்னு வரும்பொழுது ஒரு சட்டமன்ற தொகுதி, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இருக்கிற ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிடுங்களேன். ஒரு சட்டமன்ற தொகுதியோட பாப்புலேஷன் குறைஞ்சபட்சம் ஒரு 2 to 3 லட்சம் மக்கள் இருக்காங்க. இந்த 3 லட்சம் மக்களுக்கும் தினசரி 3 வேளை உணவுன்னு பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட உணவு தேவைப்படுது. இதை ஒரு அரசாங்கமே உற்பத்தி பண்ணி அரசாங்கமே கொடுத்து அது அவ்வளவு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமா? முதல்ல எங்க இதை கூட பண்ண முடியலாம். அது என்னங்க அரசாங்கம்? ஒரு உணவு ஒரு நாட்டோட அரசாங்கம் அந்த நாட்டு குடிகளுக்கு அவனோட உணவு தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியலாம். அவன் என்ன அரசாங்கங்கிறேன்? அது வந்து எழுத்தளவுல சரியா இருக்கும், என்ன சொன்னாலுமே செயலளவுல சரியா இருக்கும். ஏன் சரியாகாது? ஏங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட அவன் இன்னைக்கு விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. விவசாய நிலம் இல்லாம இன்னைக்கு எத்தனையோ நிலங்கள் நீங்க வந்து இப்போ உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க அந்த சைடு இருந்தவங்க தான். இன்னைக்கு எவ்வளவோ இடங்கள் 100 ஏக்கர் 200 ஏக்கர்னு மொத்தமா ஒரு முதலாளி எடுத்து வைக்கிறான். அந்த முதலாளி விவசாயம் தெரிஞ்சவனா? அது சும்மா கிடக்கும். அதே அந்த 100 ஏக்கர் 100 விவசாயிட்ட கொடுத்தா ஒரு ஏக்கரா இல்ல, அது வந்து நில உடைமை சட்டம் இந்த மாதிரி போயிருது இல்லையா? அதெல்லாம் விடுங்க, சட்டத்துல விடுங்க. ஒருத்தர் வந்து எடுத்து கொடுக்குறது, சட்டத்தை எடுத்துலாம் கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய நிலம் உங்க சொந்த நிலமா? அது யாரோ ஒருத்தர் கொடுத்து திருப்பி நம்ம வாங்கி உங்க வீடு சொந்த வீடா? நீங்க சொல்லுங்க, நான் சொல்றதுக்கு இல்ல. அது அரசாங்க சட்டப்படி யாருக்குமே எதுவுமே சொந்தம் கிடையாது. நாளைக்கு கவர்மெண்ட் சொத்து வரி கேட்டுதீங்க. நாம வந்து அதுக்கு முழு உரிமையாளர் கிடையாதுங்கிறதுக்கு தானே அது அர்த்தம். சொத்து வரி, வீட்டு வரி, எல்லா வரியும் கெட்டது அரசாங்கத்தை. அப்போ அரசாங்கத்தோட நிலங்கள் தான் இது. அப்போ அந்த அரசாங்கம் வந்து என்ன செய்யணும்? மக்களுக்கு தேவையானதான் செய்யணும். இன்னைக்கு 100 ஏக்கர் இடம் ஒரு வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்து சும்மா தரிசா போட்டிருப்பான். அதை 4 வருஷம் கழிச்சு இன்னைக்கு 100 கோடிக்கு எடுத்தோம்னா நாளைக்கு 200 கோடி ஆகணும்னு விற்பான்னா இது எப்படி? அந்த நில
சும்மா இல்ல கிடக்கு. நிலம் வந்து தரிசா கிடக்கிறது எப்படி ஒரு நாட்டுக்கு வளர்ச்சி ஆக முடியும்? நிலத்தை தரிசா எப்படி போட முடியும்? இன்னைக்கு 100 விவசாயியோட வாழ்வாதாரம் போதில்ல, 100 விவசாயி உழைக்கும் போது வந்து அவனுக்கும் சேர்த்து தான் உணவு, அந்த முதலாளிக்கும் சேர்த்து தான் உணவு. 100 விவசாயிக்கு அதை ஒரு ஏக்கரா பிரிச்சு கொடுத்தா நீ வந்து இடத்த விற்கலாம் சொல்லல, அந்த 100 விவசாயி கையில உனக்கு இருக்கணும்ல. அக்ரிமெண்டா பண்ணிக்கலாம். ஏதோ ஒண்ணு பண்ண அரசாங்கம். நீ உனக்கு அதுக்கான இப்ப இன்னைக்கு இங்க இருக்கு சத்திரத்துல எத்தனையோ பில்டிங் வந்து ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட ஒரு முதலாளிகள்ட்ட எவ்வளவு இடங்கள் இருக்கு. நாம எல்லாருமே தனிப்பட்ட முறையில் ஒரு கடை, இந்த கடை ஒரு ஆள்கிட்ட வாடகை கொடுத்து நம்ம தொழில் பண்ணலாம். இதை மாதிரி 100 ஏக்கர் இடம் தரிசா போட்டுருக்க. இங்க எத்தனை இடம் ஃபென்சிங் போட்டு சும்மா கிடக்கு தரிசா. விவசாயிகள் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தற்கொலை பண்ற விவசாயியை நீங்க காப்பாத்தணும்னா இந்த வேலி போட்டிருக்க இடத்து மூலம் வேலியை உடைங்க. இது யார் செய்ய முடியும்? யார் செய்யணும்? ஒரு அரசாங்கம் செய்யணும். ஏன் அவனுக்கு அதுக்கு தானே அதிகாரம் கொடுத்துருக்கு. ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னா இருக்கிற நிலங்களை விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க, உற்பத்தியில் ஈடுபடுத்துங்க சொல்றீங்க. இது கேட்கறது நல்லா. விளைநிலங்களை விளைநிலமா வைங்க, அதை தரிசு நிலமா மாத்தாதீங்க. இல்ல இப்ப நான் வந்து என்னோட சொத்து ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சிருக்கிறேன். இதை எனக்கு வந்து நீங்க விவசாயம் பண்ணீங்க நீங்களே வச்சுக்கோங்க. நாட்டுக்கு விவசாயம் பண்ண முடியாதுல்ல உங்களால. 100 ஏக்கர் விவசாயம் பண்ண முடியாது. அதை வந்து இப்போ உங்க கவர்மெண்ட் வந்தா புடுங்கி கொடுங்கன்ற பயம் வரும்போது நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? என்னது நாங்க புடுங்கி கொடுக்கலையே. அப்ப எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அதை? 100 ஏக்கர் நிலத்தை நீங்க தரிசா வச்சு மக்களை பூரா பட்னியாக்கி 100 நாளைக்கு நீங்க இருக்கக்கூடிய மக்களே விவசாய மக்களே சாகடிப்பீங்க. அதை பார்த்துட்டு நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்க ஓட்டு போடல, உங்க ஓட்டுக்காக நாங்க இப்படி பண்ணல. இல்ல இப்ப அந்த 100 ஏக்கர் நிலத்தை எப்படி நீங்க ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுவீங்க? அதுதாங்க இன்னைக்கு 100 விவசாயிகளுக்கு நாங்க அதை வந்து உங்க நிலம் உங்ககிட்ட தாங்க இருக்கும். 100 விவசாயி இப்ப நீங்க அதுல வந்து உங்களால முடியும்னா 2 ஏக்கர் நிலத்தை நீங்க விவசாயம் பண்ண முடியுமா? தனி முதல்ல ஒரு தனி ஆளா? அவ்வளவுதான். 2 ஏக்கர் பண்ணுங்க. 2 ஏக்கர் 5 ஏக்கர் அதிகபட்சம் பண்ணலாம். எத்தனை ஏக்கர்? 20 ஏக்கர்னாலும் பண்ணுங்க. அந்த நிலத்தை வந்து விளைநிலமா வச்சிருங்க. ப்ரொடக்டிவா இருக்கணும். பேரன் லேண்டா இருக்கக்கூடாது, மலட்டு நிலமா மாற்றக்கூடாது. நீங்க ப்ரொடக்டிவா இருந்தீங்கன்னா அங்க பொருள் உற்பத்தி ஆகுது. பொருள் உற்பத்தி ஆச்சுனாலே பொருள் ஆதாரம் ஆகும். பொருள் ஆதாரம் வந்தாலே நாட்டோட பொருள் மதிப்பு, ரூபாயோட மதிப்பு உயரும், நாட்டோட பொருளாதாரம் உயரும், ஒவ்வொரு குடிகளோட மதிப்பு உயரும். நீங்க 20 ஏக்கர் விவசாயம் பண்ணுங்க, மீதி 80 ஏக்கரை வந்து நீங்க அரசாங்கத்தோட உதவியோட 80 விவசாயிக்கு கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். அப்ப அந்த நிலத்துக்கு எனக்கு ஒரு வாடகை மாதிரி வரும். நீங்க அப்போ அந்த விவசாயியோட வாழ்வாதாரம் வேறும், நாட்டுல இருக்கக்கூடிய நாட்டுக்கு தேவையான உற்பத்தி பொருள் உயரும். இங்க பசியால சாகக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு வந்து உணவு போய் சேரும். உணவோட மதிப்பும், உணவு விளைபொருட்களோட மதிப்பு உயரும். விளைபொருட்களோட மதிப்பு உயரும் போது விளைநிலங்கள்ல வந்து விவசாயம் பண்றதுக்கு இளைஞர்களுக்கு ஒரு பெரிய நாட்டம் அதிகரிக்கும். அப்ப இந்த விவசாய பொருளை உற்பத்தி பண்ணி அந்த உற்பத்தியை மக்களுக்கு கொடுத்து மிச்சத்தை கொண்டு வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அதுல வேலை வாய்ப்பு எவ்வளவோ உருவாக்கலாங்க. நீங்க வெறும் காரை கொண்டு அது இங்க தயாரிச்சு அங்க கொண்டு போய் தானே மறுபடியும் கொண்டாடுறீங்க. கார் எல்லாரும் பயன்படுத்த முடியாதுல்ல, சாப்பாடு எல்லாரும் பயன்படுத்த வேண்டியிருக்கு, ஷர்ட் எல்லாரும் பயன்படுத்த வேண்டியிருக்கு. இன்னைக்கு பருத்தியில இருந்து தான் அந்த ஷர்ட் தயாரிக்குங்கிறோம். பருத்தி மூலப்பொருள் ஏன்டா விளையுது? சட்டை எங்குமே தயாரிக்கிறோம். சட்டை நம்ம மறுபடியும் வெளிநாட்டுக்கு போகுது. பேசிக்ஸ் இவங்கெல்லாம் அது ஏன் இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் செய்ய முடியாதுங்கிறதா எங்க கேள்வி. மூலப்பொருள்லாம் நான் தயாரிப்பேன், அப்போ மொத்த பொருள் நான் தயாரிக்க முடியாதுன்னு எதுவும் இருக்கா என்ன? இல்ல முடியாதுன்னு இல்ல, அது ஒரு ஸ்டெப் எடுக்கலன்றீங்க. அதை வந்து முறைப்படுத்தணும். அதை நம்ம எடுப்போம் தான் சொல்றோம். அதை முறைப்படுத்தினா அதுல இருந்து ஒரு பொருளாதார திட்டம். இதுதான் உண்மையான பொருளாதாரம், இதுதான் தற்சார்பு பொருளாதாரம், இதுதான் வந்து ஒரு மேம்பட்ட பொருளாதாரமாகவும் இருக்கும். அப்போ நம்ம அந்நிய செலாவணிங்கிற மேட்டருக்கு பின்னால் இவ்வளோ விஷயம் இருக்குது. அதாவது இப்போ அவன் வந்து வெப்பனை கையில் எடுத்து டாலர் நிலைநிறுத்துறான். நாம் உற்பத்தியை கையில் எடுத்து நமக்கு உணவு கொடுத்து மிச்சத்தை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி தான் பண்ண முடியும். நம்மளோட உற்பத்தி வந்து எல்லாத்துக்கும் தேவை. அது உண்மைதான். அவன் ஆயுதம் எவருக்கும் தேவையில்லை. தேவையில்லை. பெட்ரோல் எல்லாம் மனுஷன் வாழ்ந்துடலாம், சாப்பாடெல்லாம் அவன்கிட்ட வளம் இல்லை, ஆயுதத்தை எடுக்கிறான், நம்மளை மிரட்டுறான். நீங்க மிரட்டுறதுக்கு பயந்துகிட்டு நீங்க ஆட்சி பண்ணீங்கன்னா நீங்க ஒரு நிர்வாகியா? நல்ல நிர்வாகியா? அடாவடி பொருளாதாரம், நாம உற்பத்தி பொருளாதாரம் அப்படி சொல்ல வரீங்க. அதுவும் இயற்கை இருக்கக்கூடிய வளத்தை வச்சு உற்பத்தி பண்ணியே நம்ம பொருளாதாரத்தை, உணவு உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுக்க. உணவு மட்டும் இல்லை, உணவின் மூலியமா நீங்க உணவு உற்பத்திக்கு மட்டும் உற்பத்தி இல்லைங்க. இன்னைக்கு நம்ம குரூட் ஆயிலுமே உற்பத்தி தானே. அது விளைநிலங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனையுமே விளைபொருள் உற்பத்தியில தான் வரும். இன்னைக்கு குரூட் ஆயிலுங்கிறது விளைபொருள் உற்பத்தி தான். கண்டிப்பா புரியுதுங்களா? அந்த விளைபொருள் உற்பத்தியாக தான் அது வருது. அப்படிங்கும் போது வந்து நமக்கு அது ஒரு மூலப்பொருள். அதுல இருந்து தான் இன்னைக்கு பெட்ரோல், அது ஃபியூல் நம்ம கொண்டாடுறோம். அதை மாதிரி இன்னைக்கு நம்ம கிடைக்கக்கூடிய விளைநிலங்களை கிடைக்கக்கூடிய அத்தனையும் வச்சு தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த இன்னைக்கு இப்போ போட்டிருக்கக்கூடிய இந்த வாட்சில் இருக்கக்கூடிய வார் கூட இங்கே இருக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் தான் வந்திருக்கும். அப்போ நம்மகிட்ட எல்லா மூலப்பொருளும் இருந்தும் கூட நாம அதை சரியா பயன்படுத்துற அளவுக்கு நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்ல வரீங்க. நிச்சயமாக மாற்றுக்கிறது உண்மை. அதுதான் நிர்வாகத்திறான் இல்லாத ஒரு ஆள் கையில வந்து நிர்வாகம் இருந்துச்சு. அது நீங்க சொல்றதை படி பார்த்தா வெறும் அரசியல் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சரி வராது. அரசியலும் பொருளாதாரம் படிச்சவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். கண்டிப்பாக. அப்படி இருந்தா தான் நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியும். அரசியல் நீங்க சட்டமன்றம் போய் அவர் வாழ்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்ன காமராஜர் என்ன பொருளாதாரத்துல என்ன காமராஜர் பள்ளிக்கூடம் போய் படிக்கல. என்ன சொன்னாரு? இல்ல காமராஜர் பள்ளிக்கூடம் போய் படிக்கல, அவ்வளவுதான். அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த படிக்கிறனால அவரை பத்தி படிக்க ஒரு யூனிவர்சிட்டியே வேணும். அப்போ அவரே ஒரு பல்கலைக்கழகமா தான் திகழ்ந்திருக்கிறாரு. அப்போ ஒரு பொருள் ஆதாரத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு அவர் சொன்ன வார்த்தை தானேங்க,
அதாவது என் மக்களுக்கு எல்லாத்துக்குமே காசு தேவை, நான் நினைச்சா காசு அச்சடிச்சு கூட கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும். ஆனா காசு அச்சடிச்சு கொடுத்தா என்ன ஆகும், எல்லாவன்ட்டுமே காசு இருக்கும், எவனுமே என்ன பண்ணுவான், உற்பத்தி பண்ண மாட்டான். அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவான், காசு எல்லாரும் காசு இருக்கும்போது எல்லாரும் கார் வாங்க போவான், கார் இருக்காது. கார் உற்பத்தி பண்ணதுக்கு ஒரு வேலை வேணும்ல, சோர்ஸ் வேணும்ல. எல்லாருமே காசு இருந்தா நீங்க வேலைக்கு போவீங்களா? பொருளாதாரம் படிக்கிற மேலே பொருளாதாரம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் அந்த பிரச்சனைலாம் தீர்க்க முடியும். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லையே. பெஞ்சை தட்டிட்டு அவர் வாழ்க இவர் வாழ்கன்னு சொல்கிறாங்க. சட்டமன்றம் போய் உள்ளே போயிட்டு வெளிநடப்பு போனவொடனே வெளிநடப்பு பண்ணுறாங்க. பேப்பர் எடுத்து 10 பக்கத்து படிக்கிறாங்க. இந்த போனவொடனே வெளிநடப்பு பண்ணுறது எப்படா பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு வார்த்தை மக்கள் பேசணுங்க. உள்ளே போய் வெளிநடப்பு சொல்கிற நீங்கள் நீ ஏன்னா உள்ள போய் வெளிநடப்பு பண்ணதுக்காக உன்னை அனுப்பியிருக்கு. உள்ள போய் போராடி என்னோட உரிமையை வாங்கி தர அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்து பண்ணா எம்எல்ஏ வேலை பறி போயிடும். அப்புறம் இடைத்தேர்தல் போறாங்களோ உள்ள போயிட்டு எங்களுக்கு இருக்க இடம் தரலை, படுக்க இடம் தரலை, எங்களை மரியாதை மைக் எங்களுக்கு காட்டல, கேமரா கிட்ட காட்டல, எங்களை மதிக்கிறது இல்லை, ஆளுநர் மதிக்கிறது ஏதாவது காரணம் சொல்லிட்டு வெளியே வந்துருந்தாங்க. அப்புறம் என் ஊர்லாம் அப்படி நாசமா கிடக்குது. உள்ளே போய் வெளிநடப்பு செய்யறது பொருளாதாரத்தை பத்தி தெரியாமலே கிரிஞ்ச் பாய்ஸ் நம்ம சட்டமன்றத்தில் அனுப்பிட்டு கொள்ளலாம். கிரிஞ்ச் பாய்ஸ் கூட சொல்ல முடியாது, அதுக்கும் கீழங்க. ஆமா, ஒரு டம்மி பீஸில் அனுப்பிட்டு இருந்திருக்கோம். பஞ்சாயத்து அவர் வாழ்க இவர் வாழ்கன்னு ஏமாத்திட்டு ஏன்னா இவங்க நல்லா அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. காலேஜ் கிட்ட பள்ளிக்கூடம் கிட்ட நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. மக்கள் அப்போ பொருளாதாரம் தெரிஞ்சவன எம்எல்ஏ ஆக்கணும். நாட்டோட கடன் இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு, 9 லட்சம் கோடி எங்கிட்ட இன்னைக்கு இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் உருக்கமா கண்ணீர்லாம் வடிக்கிறாரு. நாங்க கொடுத்த வாக்குறுதியை முக்காவாசி நிறைவேற்றிட்டோம், எங்களால முடிஞ்சாலும் நிறைவேற்ற முடியாததுக்கு காரணம் நிதி பற்றாக்குறை, கஜானா காலிங்கிறாங்க. அது ஜெகத்ரட்சகன் வீட்டு பேர் தான் கிடைச்சிருக்கு, பணவரில் பணத்தை வச்சிருந்தாரு மிச்சத்தை. ஆனா நாட்டோட பொருளாதாரம், நாட்டோட கஜானா காலியானவங்க இவங்க எவனோட வீட்டோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 234 எம்எல்ஏ, இத்தனை அமைச்சர் இருக்காங்க, 30-35 அமைச்சர் இருக்காங்க, எவன்டாவது பொருளாதாரம் தட்டுப்பாடு இருக்கா? எவன் காசு வச்சு செலவழிக்காங்க? எல்லாரும் காசு, நம்ம காசு, நம்ம வரி பணத்தை நாம இங்க படிக்கிறதுக்கு கூட ஒரு சரியான கல்வியோ சரியான மருத்துவமோ கிடைக்காம எங்கெங்கயோ பிரைவேட்டுக்கு போயிட்டு நம்ம பணத்தை பூரா சொந்த பணம் மாதிரி செலவழிச்சிட்டு இருக்கான். கார்லயும் ஃபிளைட்லயும் போயிட்டு எனக்கு ட்ரெயின் இலவசம், ஃபிளைட் இலவசம், எல்லாம் இலவசம். அவ்வளவும் கொடுத்து மக்களை சிந்திக்கிறவன மக்கள் தேர்ந்தெடுத்து அந்த இலவசத்தை பயன்படுத்தி பிரயோஜனப்படுத்துவான். நீங்க சொன்னது போல காமராஜர் பெஞ்ச தட்டிட்டு வரணும் தேர்ந்தெடுத்துட்டு காமராஜரும் கக்கனும் ஆட்சி செய்த இந்த மாநிலத்துல அவங்க தனக்குன்னு எந்த ஒரு சொத்தையும் சேர்க்காம உண்மையிலே மக்களுக்கு அரசியலுங்கிறத சேவையா பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த விமான போக்குவரத்து இலவசமா இருந்தது, அது தேவையா இருந்தது. ஊஎஸ் காமராஜ்னு கேட்ட அந்த கட்சியை தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டிருக்கான் பாத்தீங்களா? ஊஎஸ் காமராஜரை பத்தி பேசினா அதே நீங்க இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஊஎஸ் காமராஜ்னு கேட்டாங்க, அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் கட்சி ஆபீஸ் இருக்கு, அதுலயும் 10 பேர் உறுப்பினரா இருக்காங்க. காமராஜ் கேட்ட அந்த கட்சியில தான் காமராஜ் கட்சி சொல்லி இன்னும் அவங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவர் காமராஜுக்கு அதை விட்டு வெளியில வந்து அவங்களை என்ன சொல்ல அந்த மாதிரி முட்டாள்கள் இருக்கும். இந்த அளவுக்கு தான் நம்மளோட அரசியல் விழிப்புணர்வு. நீங்க பேசுனீங்க பொருளாதாரம் எல்லாம் முதல்ல தெரியணும்னா பொருளாதாரம் எல்லாம் முதல்ல நமக்கு பொருளாதாரம் அடிப்படை தான். நீங்க பொருளாதாரத்துக்கு வேற ரொம்பலாம் போட்டாங்க. உங்க வீட்டோட பொருளாதாரத்தை பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உங்க வீட்டோட பொருளாதாரத்தை நிர்வகிக்க தெரிஞ்சவனுக்கு நாட்டோட பொருளாதாரத்தை நிர்வகிக்க தெரியும். ஆனா இவங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குன்னு எனக்கு புரியல. எப்படி தெரியும்? அவங்க கடன் பொருளாதாரம் இருக்காங்க, ஆட்டையை போடுறாங்க, இந்த மாதிரி துப்பாக்கி பொருளாதாரம் மாதிரி இவங்க வியாபார பொருளாதாரம். நாம எல்லாமே இந்த பலூன் ஊதி வச்ச பலூன் பெருசா இருக்கிறத பார்த்தே நாம அதை பளபளப்பை பார்த்தே நாம எல்லாமே அதுக்குள்ள நிறைஞ்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு ஊசி ஒரு பிரிக் பண்ணா போதும் டமால் பேர். இங்கே பளபளப்புன்னு நிறையா வருது. நம்ம ஊர்ல தேர்தலில் நிற்கிறவங்களை பார்த்தீங்கன்னா வெள்ளையும் சொல்லையுமா ராமராஜ் செட்டிக்கு விளம்பரம் கொடுத்த மாதிரி இந்த சட்டத்திற்கு விளம்பரம் கொடுத்த மாதிரி வருவாங்க. ஆளு பார்த்தீங்கன்னா அப்படியே அஜித் குமாரோட கலரா இருப்பாங்க. எம்எல்ஏ நிற்கிறவங்க அவ்வளவு லைட்டு முன்ன வச்சுக்கிட்டு அப்பா ஒரு கிலோ பான்ஸ் பவுடர் மூஞ்சில் அள்ளி போட்டுக்கிட்டு கிளவியெல்லாம் குமரியா மேக்கப் போட்டுக்கிட்டு பூரா பேரும் வர்றது என்ன போறது என்ன மேக்கப் என்ன. எவ்வளவு 1,05,000 ரூபாய் சம்பளம் எம்எல்ஏ. இந்த சம்பளம் 1,05,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு அவங்க அந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட சொத்து மதிப்பு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சொந்தமா கார்ல வீடுல எழுதி கொடுத்துருந்தாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அவங்க பேர்ல இருக்கு, 10 பள்ளிக்கூடம் இருக்கு, காலேஜ் இருக்கு. கல்வி தந்தை கல்வி வள்ளலாயிருவாரு. ஆனா காலேஜில் இப்போ நல்ல வியாபாரம். சரி, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. பொருளாதாரம் அப்படின்ற இடத்துல ஆரம்பிச்சு அரசியலும் பொருளாதாரம் போயிட்டு இருக்கும். இது அடுத்த பகுதி தொடர்ந்து நிறையா பேசணும்னு நினைக்கிறோம். இந்த பொருளாதாரமும் அரசியலும் அப்படின்றதுல நான் சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன். குறிப்பாக அந்த அந்நிய செலாவணி அதை எப்படி கையிருப்பு வச்சுக்கிட்டது, ஏன் வச்சுக்கிடணும், அந்நிய செலாவணியை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டேன். நிறைய பொருளாதாரம் கற்றுக்க வேண்டியிருக்குது. நாம் தமிழர் கட்சியோட ஆனந்த் ஸ்ரீனிவாசன், மருத்துவர் பால்ராஜ் நமக்கு நிறைய விஷயத்தை இந்த மாதிரி விளக்குவாருன்னு காத்திருக்கோம். உங்களுக்கும் அது டவுட் இருக்கும் நம்புறேன். என்ன போலவே இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நம்ம சேர்ந்து பொருளாதாரம் கற்றுக்கிடுவோம். அரசியல் மட்டும் கற்றுக்கிட்டு புண்ணியம் இல்லை, பொருளாதாரமும் கற்றுக்கணும். நம்ம அரசியல் மட்டுமே கற்றுக்கிட்டா என்ன தெரியுமில்ல, நாம் தமிழரும் ஃப்யூச்சரில் அப்படி ஜால்ரா தட்டுவாங்க. எம்எல்ஏக்கள் போய் அண்ணன் சொன்னால் சரிதாயா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இதுவும் திமுக 2.0 மாறிடும்.
ஆமாம். அப்புறம் இன்னைக்கு உதயநிதி அவரோட பையன் வந்த உடனே கலெக்டர் எந்திரிச்சு நிற்கிற போல அந்த சூழ்நிலை வர மாதிரி நாளைக்கு சீமானோட பையன் வந்துச்சாலும் இந்த அன்னைக்கு கலெக்டராக எந்த எழுப்பிட்டுருவாங்க நம்மளே இந்தியா எங்கள் தலைவரோட பையன் வந்திருக்கா எழுப்பிட்டுருவாங்க. அப்போ வந்து முதல்ல வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம நம்ப திமுக 2.0 நம்ம மாறிடக்கூடாதுன்னா முதல்ல விழிப்புணர்வு அடையணும். அரசியல் விழிப்புணர்வு எல்லா கோணங்கள்லையும், பொருளாதாரம் அப்படின்ற இடத்துலையும் விழிப்புணர்வு அடையணும். பொருளாதாரம் தான் மெயின் கோணம். அரசியலுக்கு முதல் கோணமே பொருளாதாரம் தான். பொருளாதாரம் சார்ந்து தான் அரசியலை நிர்வகிக்க முடியும். ஆனால் இங்கே பொருளாதாரமே தெரியாதவங்க அரசியலை நிர்வகிக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம வந்து 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு கையேந்த வேண்டிய நிற்கிறோம். நாளைக்கு ஒரு பகுதியை பேசலாம்னு நினைக்கிறோம். அதோட தலைப்பு இன்னைக்கு சொன்னால் நீங்கள் கோவச்சுக்கிடுவீங்க. நான் நாளைக்கு தான் சொல்லுவேன். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.